பிரைஸ் த லார்ட். மாரநாதா. காட்ஸ் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ். மக்களே, தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நம் வேதாகம பயணம் இனிதே தொடர்கிறது. நாம் இன்று எஸ்ரா ஆகமம் 1 முதல் 10 வரை தியானிக்க இருக்கிறோம். அதாவது எஸ்ரா முழுவதும் ஃபுல் ஒரு 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு அதை நாம பாஸ் த்ரூ பண்றோம். ஏன்னா அது இந்த ராஜாக்கள், அரசர்கள் 1 அரசர்கள் 2 அரசர்கள் இதுல படிச்ச நம்ம பார்த்த அந்த நிகழ்ச்சிகள் தான் இதுல திரும்ப திரும்ப வேறு ஒரு கோணத்துல சொல்லப்படுது. அதனால நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அந்த நிகழ்ச்சிகளை அப்படின்னு சொல்லி நம்ம 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு அதை நம்ம பாஸ் த்ரூ பண்றோம். அதைத்தான் நாளாகமும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்றைய தலைப்பு எஸ்ரா கட்டி எழுப்புபவர் கர்த்தர். இன்றைய தலைப்பு எஸ்ரா கட்டி எழுப்புபவர் கர்த்தர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அனைவரும் நலமாக வாழ்வீர்கள் என நம்புகிறேன். அதற்காக தேவனை ஸ்துதிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். முதலில் நாம் தேவனை ஆராதிப்போம். தேவாதி தேவனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். சுதனாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோவின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எம் ஜீவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம். ஆண்டவராகிய கர்த்தரே, இந்த அருமையான நேரத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தரே, தேவரீருடைய மிக பெரிதான கிருபையால் இதோ பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட உள்ளன. புதிய பள்ளிகள், புதிய வகுப்பறை, புதிய ஆசிரியர்கள், புதிய நண்பர்கள், புதிய பாடங்கள் என்று பள்ளிகள் அனைத்தும் புது பொலிவு பெற்று விளங்குகின்றன. எனவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தேர்தல் முடிவு இதோ வந்துவிட்டது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த ஆட்சி முறைகள் இவற்றில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கர்த்தாவே, நீரே நல்ல முறையில் இந்த தேர்தல் நடக்கவும் புதிய புதிய எம்பிக்களையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, அவர்கள் எல்லாரும் நல்ல முறையில் உமக்கு பிரியமானபடி ஆட்சி செய்ய அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். தேவனே, நீர் படைத்தளித்த குட்டி குட்டி பூக்கள் புதிய யூனிஃபார்ம் அணிந்து புதிதாக எல்கேஜி யூகேஜியில் சேர்ந்து பூத்து சிரிக்க செய்த அன்புக்காக நன்றி. கர்த்தாவே, பள்ளிகளை, பணிபுரியும் ஆசிரியர்களை, மாணவர்களை, அதிகாரிகளை, இந்த கல்வித்துறையையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏனெனில் இங்கேதானே தேவரீர் உம் அன்பு குழந்தைகளை அறிவிலும் ஞானத்திலும் தேவரீர் இவர்களை வளர்த்தெடுக்கின்றீர். ஆண்டவராகிய கர்த்தரே, நாங்கள் இந்த தேவ வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு விசுவசித்து அதன்படி வாழ கிருபை கூர்ந்தருள்வீராக. ஆண்டவராகிய கர்த்தரே, கிருபை கூர்ந்தருளும். வார்த்தையானவரை வழிகாட்டும். வார்த்தையான இறைவனை ஒளியூட்டும். தூய ஆவியானவரை வழிநடத்தும். பரிசுத்த தேவதாயே, எங்களோடு உடன்வார். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியார்கள் கேட்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உம்மிடம் ஏறடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எஸ்ரா ஆகமம் பார்க்க இருக்கிறோம். எஸ்ரா அதாவது எரேமியா வழியாக ஆண்டவர் சொல்லி இருந்தார் இஸ்ராயல் மக்களுக்கு, உங்களெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் வேற நாட்டுல நீங்க அடிமையா இருந்தீங்களோ அந்த அடிமைத்தனத்துல இருந்தெல்லாம் நான் உங்களை திருப்பி இங்க கொண்டு வருவேன் திரும்பவும். அப்போது நீங்க என் மக்களா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன்.
அப்படின்லாம் கருத்து சொல்லியிருப்பாருல்ல. நிறைய தீர்க்கதரிசிகளா சொன்னாரு, எரேமியா தீர்க்கதரிசிகளா சொன்னாரு. அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றும் பொருட்டு கர்த்தர் என்ன செய்றாரு, பாரசீக மன்னர் சைரஸ் அவருடைய காலத்துல முதல் ஆண்டில் அவருடைய உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய உள்ளுணர்வுல ஆண்டவர் ஒரு தம்முடைய சுத்தத்தை அப்படி வெளிப்படுத்தி தோன்றார். உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த அரசர் சைரஸ் அரசர் ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம்முடைய நாடு முழுசும் அதை என்ன செய்யறாரு, வெளியிட்டார். அதாவது என்ன சொல்லுவானா, பாரசீக மன்னர் சைரஸ் கூறுவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. விண்ணக கடவுளின் ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைச்சிருக்கார். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் ஒரு வேற்றினத்து அரசர் ஆயினும் அவர் தாம் பெரிய ராஜாவா இருக்கும். அப்புறம் எல்லா மக்களுக்கும் இவ்வளவு நாட்டு மக்கள் நமக்கு மக்களையும் நம்ம ஆட்சி செய்யறோம், அப்படியெல்லாம் அப்படி இதெல்லாம் அவ்வளவு பெருசா இருந்தோம், இதையெல்லாம் கடவுள் தான் நமக்கு தந்தார் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு இருந்தது. அதனால நிச்சயம் அவர் நல்ல அரசரா இருந்திருப்பாரு. அப்படி அவர் நல்ல அரசரா இருந்ததுனால கர்த்தர் அவரை தூண்டுறாரு. அவர் என்ன சொல்லி கர்த்தர் தோன்றாரு, அப்ப அவர் அந்த ஆணையில சொல்றாரு. அது அப்படி ஆணையில என்ன சொல்லி விடுறாருன்னு பாருங்க. அந்த சைரஸ் அரசர் யூதாவிலும் எருசலேமிலும் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படியை அவர் கடவுள் என்னை நியமித்துள்ளார். ஏன்னா அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்திருக்காங்களோ கடவுள் அவர்களோடு இருக்கட்டும். அவர்கள் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போகலாம், யூதாவுக்கு போகலாம், யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போகலாம். அங்க போய் இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவருக்கு ஒரு கோயிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறவங்க எல்லாருமே எங்க தங்கி இருந்தாலும் நீங்க அவங்க கூட போகலாம். அதுக்கப்புறமா இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம், விரும்புறவங்க எல்லாருமே போகலாம். உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு தன்னார்வ காணிக்கையும் அவங்க கடவுளுக்கும் அவங்க கோயிலுக்கும் தன்னார்வ காணிக்கை பொண்ணு வெள்ளி இப்படி எது வேணாலும் நீங்க கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. பொன் வெள்ளி மற்றும் கால்நடைகள் எல்லாத்தையும் கொடுத்து மற்றவர் எல்லாரும் உதவுவார்களாக அப்படின்னு சொல்றாரு. யூதா பென்யமீனுடைய குல தலைவர்களும் குருக்களும் லேவியர்கள் இவங்க எல்லாரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்ட சொல்லுமாறு அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தூண்டி எழுப்புற உடனே அவங்கதான் நிறைய மெயினா வராங்க. யூதா குலமும் பென்யமீன் குலத்து மக்களும் எல்லாரும் வர்றாங்க. அப்படி புறப்படுறவங்களுக்கு மக்கள் சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் எல்லாருமே தன்னார்வ காணிக்கைகள் நிறைய கொடுத்து அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளி பாத்திரங்கள், நம்முடைய அன்பளிப்புகள், கால்நடைகள் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு அனுப்புறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல, நெபுகத்நேசர் முன்னாடி அந்த ஆலயத்தை எருசலேம் ஆலயத்தை உள்ள இருக்க பாத்திரங்கள் பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிருவாருல்ல. பாத்திரங்களை எடுத்து அவருடைய தெய்வங்களுடைய கோயில்ல வச்சிருப்பாரு. அந்த பாரசீக மன்னரான அந்த சைரஸ் மன்னர் அவற்றையும் எல்லாத்தையும் எடுத்து இந்த கோயிலுக்குரிய எருசலேம் தேவாலயத்துக்குரிய எல்லா பாத்திரங்கள் எல்லாத்தையும் அவங்கள்ட்டே கொடுத்து அனுப்புறாரு. தம்முடைய பொருளாளர்கிட்ட ஒப்படைச்சு அந்த இஸ்ரவேல் தலைவர்கிட்ட கொடுக்கறாங்க. அவங்க தன்னுடைய பொருளாளர்கிட்ட ஒப்படைக்கிற அவர் பேர் அவர் இஸ்ரவேல் தலைவரான சேஸ்பட்டர் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்தாரு எல்லாம். அது என்னெல்லாம் அதுல இருந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் லைட்டா வாசிக்கிறேன். பொற்பாத்திரங்கள் 30, வெள்ளி பாத்திரங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வேறு வகையான வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பாத்திரங்கள் 1000, பொன் வெள்ளியினால் ஆன பாத்திரங்கள் அனைத்தும் 5400. அப்புறம் இவற்றையெல்லாம் அந்த சேஸ்பட்டார் அப்படிங்கிறவரும் அந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த எல்லா மக்களும் சேர்ந்து அதை கொண்டுட்டு வராங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு. அப்புறம் இந்த 2வது அதிகாரம் இதுல சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் யாரெல்லாம், அவங்களுடைய பட்டியல், இன்னாருடைய மகன் இன்னாரு, அவங்களுடைய பட்டியல் முழுசையும் சொல்றாங்க.
அது பட்டியல் நம்ம அது கடைசியா இருக்கிறத மட்டும் நான் சொல்றேன். இப்படி வந்தவங்க எல்லாருமே மக்கள் சபையின் மொத்த எண்ணிக்கை 42,360 அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்களை தவிர அதுக்கப்புறம் ஆண் பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை 7,000. தேவாலயத்துக்கு ஊழியம் செய்யறவங்க ஊழியர்களின் எண்ணிக்கை 7,337. மேலும் அவர்களுடன் 200 பாடகர்கள் பாடகிகள் அவங்கெல்லாம் இருந்தாங்களாம். அது போக குதிரைகள் 736 கோவேறு கழுதைகள், 245 ஒட்டகங்கள், அது மாதிரி நிறைய ஒட்டகங்கள், கழுதைகள், இதெல்லாம் நிறைய கழுதைகள்லாம் 6,770 இப்பெல்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் குலத்தலைவர்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவரின் இல்லத்திற்கு அவங்களும் நிறைய கோவிலை நல்லா கட்டி எழுப்புறதுக்கு நிறைய காணிக்கை ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த இஸ்ரவேல் குல தலைவர்கள் நிறைய பேர் அவங்க ஒவ்வொருத்தரும் தம் வசதிக்கு ஏற்ப 500 கிலோகிராம் பொண்ணு, 3,425 கிலோகிராம் வெள்ளி, அதே மாதிரி 100 குருத்துவ ஆடைகள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி நிறைய காணிக்கைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க தகுதிக்கும் ஏழ்வுக்கும் தக்க எல்லாரும் அப்படியே நிறைய காணிக்கைகள் கொண்டு கொடுக்குறாங்க. அப்புறம் கொடுக்காங்க. அப்புறம் பாடகர்கள் ஊழியக்காரங்கள் எல்லாம் தம் நகர்ல அங்கங்க குடியிருக்காங்க. ஆலய வேலை நடக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யறாங்க. இப்போ முதல்ல என்ன செய்யறாங்க, ஒரு எல்லா மக்களும் எருசலேம்ல ஒன்னா கூடுறாங்க. அப்போ அங்க செருபாபேல் அப்படிங்கிறவர் அவருடைய சகோதரர்கள் கடவுள் மனிதனான அந்த மோசே திருச்சட்டத்தின் உள்ள எழுதினபடி எரிபலிகள் ஒப்பு கொடுக்க இஸ்ரவேலின் கடவுளுக்கு ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. மோசே சும்மா கர்த்தருக்கு எரிபலிகள்லாம் செலுத்த போறாங்க. அப்ப அதுக்கு ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. சும்மா ஏன்னா தானே ஏதோ ஒரு பலிபீடம் கட்டுறேன், ஏதோ சும்மா இஷ்டத்துக்கு அப்படிலாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு மோசேக்கு கர்த்தர் எப்படி சொல்லியிருந்தார், அந்த சட்டத்தின்படியே முறையின்படியே அவங்க பலிபீடம் கட்டினாங்க. அந்த முறைப்படியே எரிபலிகள் எல்லா பலிகளையும் செலுத்துறாங்க கர்த்தருக்கு முத வேலையா. அந்த எருசலேம் ஆலயத்தில் அந்த எருசலேம் ஆலயத்தை இப்ப ஒண்ணுமே இல்லை. அதுல பலிபீடம் இருந்த இடத்துல முதல்ல பலிபீடத்தை கட்டி அதுல எரிபலிகள் எல்லாம் மக்கள் இப்ப செலுத்துறாங்க. இப்ப வந்த மக்கள் நிறைய எரிபலிகள் ஒப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திருச்சட்ட நூல்ல உள்ளபடி அவங்க விழா எல்லாம் கொண்டாடுறாங்க, கூடார திருவிழாவை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்க முறையின்படி அந்த நாளுக்குரிய எரிபலிகளை கர்த்தருக்கு செலுத்துறாங்க. அப்புறம் ஒவ்வொரு அமாவாசையும் போதும் ஆண்டவருடைய எல்லா திருவிழாக்களிலும் அவங்க எரிபலி செலுத்தி வந்தாங்க. இப்படி எல்லாம் அவங்க ஒழுங்குமுறை வழிபாடுகள் என்ன ஆலயம் கட்டலாம்னாலும் அந்த வழிபாடு எரிபலி முறைகள் இது எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க முதல்ல. ஏன்னா வெளியூர்ல கர்த்தரை புரிஞ்சு ஆலயத்தை புரிந்து இப்படி இருந்த மக்கள்லாம் அப்புறம் ஒரு இதையே அவர் வந்த கரெக்டா இதையே செய்யறாங்க. நல்லா எரிபலி செலுத்தி நல்ல வழிபாடு செய்யறாங்க. ஆனால் ஆண்டோடைய கோயிலுக்கு இன்னும் அடிக்கல் நாட்டல, அடிக்கல் கூட இன்னும் நாட்டல, இனிமேதான். அப்போ எருசலேம் கோவில் அடுத்து கட்டப்படுறது எப்படி பாருங்க. பாரசீக மன்னர் சைரஸ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த அனுமதியின்படி இவங்க கொத்தனார்கள் தச்சர்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தாங்க. அதே மாதிரி கேதுரு மரங்களை லெபனானில் இருந்து ஒரு கடல் வழியா அவங்க கொண்டு வர செஞ்சாங்க. அதே மாதிரி தீர் நகரத்தினருக்கு உணவு, பணம், எண்ணெய் ஆகியவெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவர்கள் எருசலேமில் உள்ள கடவுளுடைய கோவில் தலத்திற்கு 2ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்துல அந்த அவங்க குல தலைவர்கள் செயல்தலையின் மகன் செருபாபேல் 2-3 பேர் எல்லாரும் சேர்ந்து அவருடைய சகோதர குருக்கள் லேவியர்கள் எல்லாரும் சேர்ந்து கோவில் வேலையை தொடங்கினாங்க. ஏன்னா ஆண்டோடைய இல்ல வேலையை கண்காணிக்கவும் அதற்கு மேற்பட்ட 20 வயசு கண்காணிக்க 20 அதற்கு மேற்பட்ட லேவியர்களை அவங்க நியமிக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்து வேலையெல்லாம் கண்காணிக்க. அதுக்கப்புறம் லேவியர்கள் இந்தந்த வேலைக்கு இந்தந்த அப்படின்னு அதுக்கு ஒரு குறிச்சு கொடுத்துருவாங்க. 20 வயதும் அதுக்கு மேற்பட்ட லேவியர்கள் எல்லாம் அதற்காக எடுத்துட்டாங்க. இவெல்லாம்
வேலையை கண்காணிக்கிறதுக்கும் ஒரு சிலரை ஏற்பாடு செஞ்சிருக்கு. அடுத்தது கட்டுபவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய கோயிலுக்கு முதல்ல அடித்தளம் இட்டாங்க கர்த்தருடைய கிருபையால. அடித்தளம் இட்ட போது என்ன செய்றாங்க, இஸ்ரேலின் அரசர் தாவீது உரைத்தபடி குருக்கள் தங்களுக்குரிய ஆடைகளை முறையானபடி அணிந்து கொண்டு எக்காலத்தோடும் ஆசாபின் லேவியர் கைத்தாளங்களோடும் ஆண்டவரே புகழ்ந்தனர். நல்ல எக்காலங்களோடும் கைத்தாளங்களோடும் ஆண்டவரை புகழ்ந்தனர்னு சொல்லியிருக்கு. என்ன லேவியர் எல்லாம் அப்போ அவங்க என்ன சொல்லி பாடினாங்களாம் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்லி புகழ்ந்து ஆடி பாடினாங்களாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு. அவர் நல்லவர், ஏனெனில் அவர் இரக்கம் இஸ்ரேல் மீது என்றென்றும் உள்ளது அப்படின்னு அவங்க பாடினாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க பாடுறாங்க. அப்புறம் ஆண்டவர் எல்லாம் இப்படி அடித்தளம் இடுறத கண்டு பார்த்த மக்கள் எல்லாம் உள்ளும் குளிர்ந்து அப்படியே மகிழ்ச்சி பொங்குது. உடனே மகிழ்ச்சினா மக்கள் ஆரவாரம் சத்தமா ஆரவாரம் வர்றாங்க. ஏன்னா அதே மாதிரி முதல் கோயில முதல்ல கண்டிருந்த அந்த குருக்கள் எல்லாம் அங்கே இருக்காங்களா, அவங்க இப்போ இதுக்கு அடித்தளம் விட்ட உடனே லேவியர் குலத்தலைவர்கள் மூப்பர்கள் இவங்க எல்லாமே இந்த புதிய கோயில்ல அடித்தளத்தை கண்ட உடனே உரத்த குரலில் சத்தம் போட்டு அழுறாங்களாம். அதான் அழுக தாங்க முடியல இவங்களுக்கு. இந்த பழைய கோயிலையும் நினைச்சு இப்போ இவ்வளவு காலத்துக்கு பிறகு நம்ம இப்போ ஆண்டவர் நமக்கு அடித்தளம்ன்றதுக்கு அருள் புரிஞ்சாரு அப்படி நினைச்சு அவங்க அழுதாங்க சத்தம் போட்டு. அவங்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. பாதி பேர் மகிழ்ச்சியால ஆர்ப்பரிப்பாலும் சத்தமா குரல் எழுப்புனாங்க. பாதி பேர் சத்தமா அழுதாங்க. தூரத்துக்கு கேட்கிற மாதிரிக்கு இந்த சத்தம் இருந்துதான். ஆனா தூரத்துல இருந்து கேட்கறது இந்த மகிழ்ச்சி ஒலியும் அந்த அழுகை ஒலியும் தனியா பிரித்து கேட்க முடியலையாம். அதான் இது வந்து ஆனந்த கண்ணீர். அந்த மக்கள் என்ன அவ்வளவு அழுதாங்க. அப்புறம் கோவில் கட்டும் வேலை அடுத்து பாருங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி இந்த மக்கள் அவங்க மக்கள் இஸ்ரேல் மக்கள் திரும்பி வந்து இப்படி தம்முடைய மக்கள் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுறாங்க அப்படின்னு இந்த ஆத்துக்கு அந்த பக்கம் இருந்த ஆட்கள் கேள்விப்பட்டோன்னே அவங்க என்ன செய்யறாங்க, இவங்களை வந்து பார்த்து யூதா பெஞ்சமின் ஆட்கள் நம்ம இஸ்ரேல் மக்கள் இங்க இருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து கேட்காங்க. குலைத்தலைவர்களையும் இந்த செருபாபேலுங்கிறவரையும் அதுக்கு பொறுப்பா இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து கேட்காங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்து கட்டுறோம், ஏன்னா உங்க கடவுளை தான் நாங்களும் வணங்கி வர்றோம், நாங்களும் கும்பிடுறோம், ஆனால் நாங்களும் உங்களோட சேர்ந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து குலத்தலைவர்கள் செருபாபேல் மற்றும் இந்த குலத்தலைவர்கள் வேண்டாம், அப்படி நாங்க கட்ட முடியாது, நாங்க வந்து மன்னரான சைரஸ் எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்க மட்டும்தான் இஸ்ரேல் கடவுளாகி ஆண்டவருக்கு கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் முறை அப்படின்ட்டு. அப்போ அதனால அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் இவங்க மேல ரொம்ப கோபம். அதனால அவங்க பணியை தடுக்கிறாங்க, அவங்களை பயமுறுத்தவும் செய்யறாங்க. பாரசீக மன்னரான சைரஸ் ஆட்சி காலம் தொடங்கி பாரசீக மன்னரான தாரியு ஆட்சி காலம் வரை இவங்க வந்து அலுவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கையூட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து இவங்களுடைய திட்டங்களை எல்லாம் சீர்குலைக்க வச்சாங்க. அதனால கோயில் வேலை தடைபட்டு ரொம்ப நாளா. அப்புறம் எருசலேம் புதுப்பிப்பு நடைபெறுது. அதாவது அகஸ்வேருங்கிற அரசர் ஆட்சிக்கு வந்தப்போ அவர் வந்து ஆட்சியின் தொடக்கத்திலேயே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருந்தவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்றை எழுதினர். அகஸ்வேர் அப்படிங்கிற அரசரா இருக்கும்போது இங்க உள்ள இந்த எதிரி ஜனங்கள்லாம் என்ன செய்து அவருக்கு ஒரு மடல் எழுதி அனுப்புது அந்த அரசர். என்ன அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. அதாவது மன்னர் அர்த்தசஸ்தாவுக்கு என்ன எழுதுறாங்கன்னா, நதியின் அக்கறையில் வாழும் பணியாளராகிய மக்கள் அறிவிப்பது, உம்மிடமிருந்து எங்களிடம் வந்த யூதர்கள் எருசலேமுக்கு சென்று கலகம் மிகுந்த தீங்கு நிறைந்த அந்த நகரை கட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் அப்படி நல்லா எல்லாம் கட்டி மதில்கள்லாம் கட்டிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் அவங்க வந்து வரி தரவோ கீழ்ப்படியவோ கட்டாய வேலை செய்யவோ மாட்டார்கள். அதனால மன்னருக்குரிய வருமானம் குறையும்.
நாங்களும் அரண்மனை உப்பு தின்னு வளர்ந்தவங்க. அதனால மன்னரின் இழிவை பார்க்கறது எங்களால முடியாது, தாங்க முடியாது அப்படின்னு. அதனால மதில் சுவர்கள் கட்டுறது நிறைவேறுச்சுன்னா அக்கறை பகுதியில் உள்ள மக்களுக்கு அது அந்த இடம்லாம், அந்த பகுதியில் உள்ள இடமெல்லாம் அந்த நாடு உங்களுக்கு சொந்தமாகாது அப்படிங்கறதும் மன்னருக்கு நாங்க தெரிவிக்கிறோம். அவங்க அடங்க மாட்டாங்க, பிறகு அவங்கள அடக்க முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. மேலும் எருசலேமின் அதனால இப்படியெல்லாம் எழுதி நீங்க உங்க அரச நிலைநிறுத்தணும்னா இவங்களை வளர விடாதீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க எழுதுறாங்க. எப்படியெல்லாம் முகஸ்துதி போடுறாங்க, அரசுக்கு முகஸ்துதி போட்டு சொல்றாங்க. இவங்களால தாங்க முடியாதான். அப்ப பாருங்க, அப்போ அந்த அரசர் வந்து அதுக்கு மடல் கொண்டு வந்து பதில் மடல் எழுதி அனுப்புறாரு. அனுப்பி செய்தி பண்ண என்ன சொல்றாருன்னா, இந்த அவங்களுக்கு அந்த எதிரிகளுக்கு மடல் எழுதி அனுப்புறாரு அரசர். நீங்க எனக்கு அனுப்பின மடலை நான் பார்த்தேன், வாசித்தேன், ஏன்னா அது சரிதான். அப்புறம் எருசலேமில் ஆற்றல் மிக்க அரசர்கள், அந்த எருசலேம்ல அந்த தேசத்துல ஆற்றல் மிக்க அரசர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மன்னருக்கு தீங்கு வரும் பணியை, அதாவது இத வந்து, எனவே நான் வந்து எருசலேமில் ஆற்றல் மிக்க அரசு இருந்திருக்கிறார்கள், வரி மற்றும் மாயம் வசூலித்தனர் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால நான் திரும்ப ஆணை பிறப்பிக்கும் வரை அந்த நகரை அவங்க கட்டி எழுப்பாம இருக்கணும், அது வேலையை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மன்னருக்கு தீங்கு வரும் அளவிற்கு தீமை ஏன் பெருக வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த கடிதத்தை இதை எடுத்துட்டு போய் அங்க போய் அவங்க எல்லாரும் அந்த சபையில வாசிக்காங்க. வாசித்துட்டு யூதர்களிடம் போய் அவர்களுடைய அதிகாரத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தி இந்த லெட்டரையும் காமிச்சு வேலையை தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க வேலை எப்படி தொடருதுன்னு. அப்போது இறைவாக்கினர், அதாவது எருசலேமில் உள்ள கடவுளின் கோவில் வேலை தடைபட்டு பாரசீக மன்னர் தாரியு ஆட்சியின் 2ஆம் ஆண்டு வரை அது நிறுத்தப்பட்டு இருந்ததாம். இவ்வளவு நாளா நிறுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இறைவாக்கினர் ஆகாயும் செக்கரியாவும் யூதாவிலும் எருசலேமிலும் வாழ்ந்த யூதருக்கு இஸ்ரவேலின் கடவுள் பெயரால் இறைவாக்கு உரைத்தனர். இந்த நகரையும் அந்த ஆலயத்தையும் கட்டுறது பத்தி. எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை மீண்டும் கட்டி எழுப்ப, அதனால அப்படி அவங்க உற்சாகமா இறைவாக்கு குறைத்து இப்படி பேசின உடனே மக்கள் திரும்ப கட்ட தொடங்குறாங்க. கடவுளின் இறைவாக்கினர் அவர்களோடு இருந்து உதவி செய்யறாங்க. அப்போ அந்த பேராற்றின் அக்கறைக்கு இருந்த அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்கள வந்து தடுக்க வராங்க. இந்த கோவிலை கட்டி எழுப்பவும் மதில்களை கட்டி முடிக்கவும் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து இக்கட்டடத்தை கட்டுவோர் யார் யார் அப்படின்லாம் அவங்க வந்து கேக்குறாங்க. இதெல்லாம் யார் யார் இதுக்கு பொறுப்பு, அதை தெரிஞ்சு நம்ம அவங்கள பிடிச்சு கொடுத்துடணும் அப்படின்ட்டு அப்படி கேட்காங்க. ஆனா யூத மூப்பர்கள் மேல் இருந்து கடவுளுடைய கருணை இந்த யூத தலைவர்கள் அந்த இஸ்ரேல் மக்களோடு இருந்ததுனால அவர்களால் அந்த வேலையை தடுத்து நிறுத்த முடியல. எனவே அவர்கள் என்ன செய்றாங்க, தாரியு அரசருக்கு இதை பற்றி ஒரு மடல் அனுப்புறாங்க. அதே மாதிரி அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்தனாயும் அப்படி நிறைய பேர் அவனை சார்ந்தவங்களும் பேராற்றின் அக்கறை பகுதிக்கு அதிகாரியானவர்கள். இவங்க எல்லாரும் மடலினுடைய நகல் ஒன்றை தாரியு அரசருக்கு அனுப்புறாங்க. அவருக்கு அனுப்பிய கடிதத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மன்னர் தாரியுவுக்கு எல்லா நலமும் உரித்தாகுங்க, மன்னர் அறிய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு, யூதா மாநிலத்தில் உள்ள மாபெரும் கடவுளின் கோவிலுக்கு சென்றிருந்தோம். அங்கு அப்படி இருக்கு, அந்த கோயில் பெரும் கற்களால் கட்டப்பட்டு வருகிறது. சுவரில் மரங்கள் வைக்கப்பட்டுள்ளன, கேதுரு மரங்கள்லாம் அப்படிலாம் சொல்றாங்க. இவ்வேலை நுணுக்கமாகவும் விரைவாகவும் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு இவர்களை கட்டி முடிக்க உத்தரவு கொடுத்தது யார் அப்படின்னு நாங்க போய் கேட்டோம். அதுக்கு அவங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளான தேவனுடைய ஊழியர்கள் நாங்கள். பல ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேலின்
பேரரசர் ஒருவர் கட்டிய கோவிலைத்தான் மீண்டும் கட்டி எழுப்புறோம். ஏற்கனவே அரசர் சாலமன் கட்டினார்ல, அதைத்தான் நாங்க திரும்ப கட்டி எழுப்புறோம். புதுசா ஒன்னும் நாங்க ஆலயம் கட்டல. அந்த இடிஞ்சு போன ஆலயத்தை நாங்க திரும்ப கட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு. என் முன்னோர்கள் விண்ணக கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சு குற்றம் செஞ்சதுனால வேற நாடுகளுக்கு அவங்கள கர்த்தர் கைவிட்டாரு. அதனால அங்கங்க அந்த கோவிலையும் இந்த மக்களையும் நெபுகத்நேசர் கையில ஒப்படைச்சாரு கடவுள். அதனால நாங்க பாபிலோனுக்கு சிறை கொண்டு செல்லப்பட்டோம். எல்லாரும் அங்கங்க சிறைபிடிக்கப்பட்டோம். எங்க ஆலயத்தை அழிச்சிட்டாங்க. இப்போ நாங்க திரும்ப எங்க ஆலயத்தை நாங்க கட்டுறோம். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்லாம் அவங்க பேசுறாங்க. ஆகவே இப்பொழுது இவங்க கேக்குறாங்க என்ன, அது எல்லாத்தையும். அதனால அரசர் தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்து சைரஸ் அரசு தம் முதலாம் ஆட்சி ஆண்டில் கடவுளுடைய கோயிலை கட்ட ஆணையிட்டார். அதுக்கப்புறம் இங்க நிறைய வெள்ளி பாத்திரங்கள், இங்கிருந்து நெபுகத்நேசர் கொண்டு சென்ற வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம், வெள்ளி, தங்கம், பொண்ணு, இது எல்லாத்தையும் கூட எங்களுக்கு திரும்ப தந்து எங்களை அனுப்பினாரு. அதனால நாங்க இப்ப திரும்ப கட்டுறோம் அப்படிலாம் சொல்றாங்க. அவன் இப்பொழுது மன்னர் விரும்பினால் பாபிலோனில் உள்ள தம்முடைய கருவறையில் அப்படி எதுவும் அவர் கட்டளை இருக்காரான்னு பாக்கட்டும் அப்படின்னு எங்கிட்ட சொல்றாங்க. அப்படியெல்லாம் அவருக்கு அரசருக்கு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அரசர் என்ன செய்யறாரு, மன்னர் தாரியு கட்டளையிடுறாரு. எப்படின்னா, பாபிலோனில் உள்ள கருவூலத்தை கொண்ட ஏட்டு சுருள்கள் வைக்கப்படும் அறை, அந்த கருவூலத்தை சோதனை இடுறாங்க. ஏட்டு சுருள்கள் இருக்கிற இடத்தெல்லாம் சோதிச்சு பார்க்காங்க. அப்ப அங்க ஏதாவது ஏட்டு சுருள் இருக்குதா இந்த காரியத்தை பத்தி அப்படின்ட்டு அவர் பாக்குறாரு. அது அரசர் அந்த தாரி மன்னருடைய அரண்மனையில தேடி பார்த்தப்போ அந்த சைரஸ் மன்னர் எழுதிய கடிதம் ஏடு பத்திரம் ஒண்ணு கிடைச்சது. அதை வாசித்து பாக்குறாங்க. அதுல எல்லாம் சைரஸ் மன்னர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு பாருங்க. சைரஸ் மன்னர் அரியணை ஏறிய முதலாம் ஆண்டு சைரஸ் மன்னர் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை பற்றி ஆணை ஒன்று பிறப்பித்தார். எங்கே பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டனவோ அங்கேயே கோவில் கட்டப்படட்டும், அடித்தளம் உறுதியாக்கப்படட்டும், அதன் உயரம் 60 முழம், அதன் அகலம் 60 முழம் இருக்கட்டும். 3 வரிசை பெரிய கற்களாலும் 3 வரிசை புது மரங்களாலும் அமையட்டும். அதற்கு தேவையான செலவை அரசு கருவூலத்திலிருந்து கொடுக்கட்டும். நெபுகத்நேசர் எருசலேம் நகர கோவிலிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு சென்ற கோவிலுக்குரிய பொன் வெள்ளி பாத்திரங்கள் எருசலேம் கோவிலுக்கு திருப்பி கொடுக்கப்படட்டும். அவை கடவுளின் கோவிலில் முன்பு இருந்த இடத்திலேயே வைக்கப்படட்டும். அப்படிலாம் எழுதியிருந்ததை அவர் எடுத்துட்டாரு. அரசர் கையில கிடைச்சது. உடனே அரசர் என்ன செய்யறாரு, மன்னர் கட்டளையிடாரு, வேலையை தொடர்ந்து செய்யட்டும் அப்படின்னு கட்டளை எடுக்கிறாரு. அதனால அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன அந்த லெட்டர் எழுதினவங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்களும் உங்களை சேர்ந்தவங்களும் அந்த எருசலேம் மக்களை விட்டு விலகுங்கள், அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க, அந்த முன்னாடி இருந்த இடத்திலேயே அந்த ஆலயம் கட்டப்படட்டும், எழுப்பப்படட்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் யூதர்களின் மூப்பர்கள் இந்த கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி ஆணை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆணை கொடுக்கிறாரு. அந்த லெட்டர்ல கடிதம், அரசருக்கு கடிதம் போட்ட அந்த எதிரிகளுக்கெல்லாம், அதுல ஆளுநர்கள், பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாம் உண்டு அரசு. அப்போ அவர்கள் வேலை தடைபடாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியில் இருந்து வரும் வரியாகிய அரசு வருவாயிலிருந்து கொடுக்கணும். அப்புறம் விண்ணக கடவுளுக்கு எரிவெளி ஒப்பு கொடுக்க தேவையான இளங்காளைகள், செம்மறியாடுகள் என்ன அதெல்லாம் கொடுக்கணும். எருசலேமின் குருக்களுக்கு தேவை என்று கேட்கிற எல்லா கோதுமை, அப்புறம் உப்பு, திராட்சை ரசம், எண்ணெய் எல்லாத்தையும் கூட கொடுக்கணும். இதனால் குருக்கள் விண்ணக கடவுளுக்கு நல்ல நறுமண பலி செலுத்தி மன்னரும் அவரது மைந்தரும் நீடூழி வாழ வேண்டும் என்று மன்றாடுவார்களாக அப்படின்லாம் எழுதி கடிதம் எழுதி ஒரு நகல் அங்கே இங்கே ஒரு நகல் இங்கே அப்படின்னு கொடுத்து அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய வீட்டில் உள்ள
யாராவது இந்த சட்டத்தை மாத்துனா இதுக்கு கீழ்ப்படியாம அந்த கோவில் கட்டுறதுக்கு எதிரா போயிடக்கூடாது யாரும். என்னுடைய இந்த கட்டளைக்கு யாராவது கீழ்ப்படியாம போனா அவங்க வீட்டு உத்தரத்தை புடுங்கி அதுல அவங்கள தொங்க விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த அரசர். அப்புறம் அதனால அவருடைய வீடு குப்பை மேடு ஆக கடவுது, இது எனது ஆணை அப்படின்னு மடல் எழுதி அனுப்புறாரு. அதனால எந்த மன்னராவது மக்களாவது இந்த ஆணையை மாற்றவோ எருசலேமில் உள்ள கடவுளின் கோயிலை அழிக்கவோ முற்பட்டால் தமது பெயரை அங்கு விளங்கும்படி நிலைநாட்டிய கடவுள் அவர்களை அழிப்பாராக. தாரி என்னும் நானே இக்கட்டளைகளை பிறப்பித்தேன் என்று இது சரிவர நிறைவேற்றப்படட்டும் அப்படின்னு கட்டளை கொடுத்துட்டாரு எல்லாருக்கும். அதனால கோயில் வேலை அப்புறம் வேகமா இதுன்னு கடவுளுடைய கிருபையால கோயில் வேலை நல்லா நடைபெறுது. கோயில் அர்ப்பணிக்கப்படுது. அதாவது அந்த அக்கறை பேர் ஆளுநராக இருந்த இவங்க எல்லாம் தாரிய மன்னர் அனுப்பிய ஆணையின்படியே எல்லாவற்றையும் செஞ்சாங்க, சரிவர செய்து முடிச்சாங்க. எல்லாம் கொடுக்கறதையும் கொடுத்து எல்லா உதவியும் எல்லாம் செஞ்சாங்க. இறைவாக்கினர் ஆக்காயும் அந்த சக்கரையாவும் நல்லா இறைவாக்கு உரைத்தனர். அதன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினார்கள். நல்லா வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரவேலின் கடவுளது ஆணையாலும் இஸ்ரவேலின் கடவுளது கிருபையால். ஏன்னா அதே சமயம் பாரசீக மன்னர்களான தாரியோ அர்த்தசக்ஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டட பணியை நல்லபடியா முடிச்சிட்டாங்க. மன்னர் தாரியோ ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே ஆத்தார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இப்படி கர்த்தருக்கு சோசம். அப்போ நல்லபடியா கோயிலுக்கு வேலை முடிஞ்சு கோவில் வேலை கட்டி முடிச்சாச்சு. இஸ்ரேல் மக்கள் குருக்கள் லேவியர் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினாங்க. நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. 100 காளைகளையும் 200 செம்மறி கிடாய்களையும் பலியிட்டாங்க கர்த்தருக்கு. 200 செம்மறி கிடாய்களையும் 400 செம்மறி குட்டிகளையும் ஒப்புடுத்தாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாவம் போக்கும் பலியாக செலுத்தினாங்க. இப்படிலாம் எல்லாம் விழா எல்லாம் கொண்டாடுறாங்க. லேவியரே அவர்களுடைய துறையின்படி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் நிறைய லேவியர்கள் இருப்பாங்களா, அவங்கவுங்க பணிகளை பிரிச்சு கொடுத்து அப்படி வேலை செய்ய வச்சிருக்காங்க. அடுத்தது பாஸ்கா திருவிழா. அதே மாதிரி பாஸ்கா திருவிழா கொண்டாடுறாங்க. அங்கிருந்து திரும்பி வந்த மக்கள் முதல் மாதத்தின் 14ஆம் நாள் ஒன்னு கூடி பாஸ்கா விழா கொண்டாடுறாங்க. தங்களை தூய்மை குருக்களும் லேவியரும் தங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி மக்களும் தங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டுவாங்க. தங்களை அடிமை தேசத்திலிருந்து வெளியில வந்த எல்லா மக்களும் அதே மாதிரி அங்க இருக்கிற மற்ற மக்களும் கூட தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு என்ன செஞ்சாங்க, வேற்றின தீட்டிலிருந்து ஒதுங்கி இவர்களோடு சேர்ந்து கொண்டவர்களும் பாஸ்கா உணவை உண்டனர் சொல்லியிருக்கோம். ஆண்டவர் ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோடு புலிப்பட்ட அப்ப விழாவை 7 நாட்கள் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏனெனில் ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினார். இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவரின் இல்லப்பணியில் அவர்களுக்கு துணை புரியுமாறு ஆண்டவர் அசிரிய மன்னரின் மனதை மாற்றி இருந்தார். அதனால இந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னு கேட்கவே ஆள் இல்லாத மக்களா கடந்த அந்த மக்களும் அந்த நகர் அந்த தேவாலயம் அதை என்ன செய்தார், இவர்களுக்காக கர்த்தர் நின்று கிருபை செய்தார். அவர்களுடைய அந்த அரசர்களுடைய மனதை தூண்டினார். அப்புறம் வேற்றினத்து மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் விண்ணக கடவுளுடைய அருமையை தெரிஞ்சு அவருக்கு சிறப்பாக எல்லாம் ஆலயம் நல்லபடியா கட்டி முடிக்கணும்னு அவங்களே உதவி செய்யறாங்க கர்த்தருடைய கட்டளைப்படியே. ஆனா இப்ப எஸ்ரா இப்போ எருசலேமுக்கு வர்றாரு. அதாவது பாரசீக மன்னரான அர்த்தசக்ஸ்தாவின் ஆட்சி காலத்துல எஸ்ரா பாபிலோனிலிருந்து புறப்பட்டார். எஸ்ரா அவர் ஒரு குரு, சட்ட வல்லுனர், எல்லாம் தெரிஞ்சவர். மோசையின் சட்டங்கள் எல்லாத்துலயும் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். இவர் அசிரிய அவருடைய தலைமுறை அட்டவணை எல்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த எஸ்ரா இஸ்ரேல் கடவுளான ஆண்டவர் மோசை காலத்திருந்த எல்லா சட்டம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தார். ஆண்டவரின் அருள்கரம் அவரோடு இருந்ததுனால அவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் அவருக்கு கொடுத்தார். என்ன இவர் எஸ்ரா எருசலேமுக்கு வர்றாரு.
அப்போ ஆண்டவர் உதவியால, ஆண்டவர் அருள் இறக்கத்தால அவருக்கு தேவையான எல்லாத்தையும் அதே மாதிரி ஆலயம் கட்ட தேவையான நிறைய பொருட்களும் கூட அரசர் வந்து கொடுத்து அனுப்புறாரு. அவரோடு இஸ்ரேல் மக்களில் சிலரும், குருக்கள், லேவியர், பாடகர், வாயிற்காப்போர், கோயில் ஊழியர் ஆகியோர் சிலரும் நிறைய பேரும் புறப்படுறாங்க. அவருடைய 7ஆம் ஆட்சி ஆண்டு, அந்த மன்னருடைய 7ஆம் ஆட்சி ஆண்டுல புறப்படுறாங்க. அவர்கள் மன்னருடைய இவங்க வந்து எருசலேமே அடைந்தாங்க. இவங்க வந்து அங்க வந்து புறப்பட்டு, பாபிலோன்ல இருந்து புறப்பட்டு வந்து எருசலேம்ல வந்து சேர்றாங்க. இவங்க வந்து அங்க வந்து ஆண்டவரின் திரு சட்டத்தை, எஸ்ரா ஆண்டவரின் திரு சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். அப்படிதான் அவர் இருந்தார். இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. அர்தசஷ்டா அரசர் எஸ்ராவுக்கு வழங்கிய ஆவணம். இப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை சார்ந்த காரியங்களிலும் இஸ்ரேலின் சட்டங்களிலும் வல்லுநரான குரு எஸ்ராவிடம் அவர் வந்து கொடுத்த அந்த ஆணை, அந்த ஆவணத்தினுடைய நகல்ல என்ன சொல்லியிருந்து அப்படின்னு, அதாவது மன்னர்களின் மன்னரான அர்தசஷ்டா என்னும் நான் விண்ணக கடவுளின் சட்டத்தில் வல்லுநரான குரு எஸ்ராவுக்கு வாழ்த்து கூறி எழுதுவது, என் ஆட்சிக்கு உட்பட்ட இஸ்ரேல் மக்களிலும் குருக்களிலும் லேவியர்களிலும் விருப்பமுள்ளவர்கள் உம்மோடு எருசலேமுக்கு செல்ல நான் அனுமதி வழங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க கூட நீங்க இந்த உங்க இஸ்ரேல் மக்கள் யார வேணாலும் எவ்வளவு பேர் வேணாலும் நீங்க கூட்டிட்டு போகலாம் உங்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இஸ்ரேலின் கடவுளான கடவுளுக்கு நாங்கள் மனமூந்து ஒப்பு கொடுக்கிற பொண்ணு, வெள்ளி, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி பாபிலோன் நாடெங்கும் உமக்கு கிடைக்கும் பொன்னையும் வெள்ளியையும் கூட நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலாம். மக்கள் தர்ற தன்னார்வ காணிக்கை எல்லாத்தையும் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த பணத்தை கொண்டு நீங்க காளைகளையும் ஆட்டு கடாய்களையும் செம்மறி கடாய்களையும் தானிய நீர்ம படையல்களையும் நல்ல கவனத்துடன் வாங்கி எருசலேமில் உள்ள கடவுளுடைய இல்ல பீடத்துல காணிக்கையாக்கும் அப்படிலாம் சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கு பிறகும் கடவுளின் இல்ல வழிபாட்டுக்காக உம்மிடம் கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை எருசலேமில் உள்ள கடவுளின் திருமுன் வையும் அப்படின்னு, மேலும் கடவுளின் இல்லத்திற்கு இதற்கு மேல் தேவையான எதுவும் இருந்தா சொல்லும், நாங்க அதை வந்து என் கருவூலத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு 100 தாலந்து வெள்ளி, திருச்சட்ட வல்லுநராகிய எஸ்ரா உங்களிடம் கேட்பதையெல்லாம் உடனடியாக கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துக்கு அந்தரைக்கு உள்ள ஆட்களுக்கும் சட்டம், அவங்க வந்து இந்த மடல்லாம் எழுதுவாங்கல்ல அந்த ஆட்கள், அவங்களுக்கும் கட்டளை பிரிச்சு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு. நீங்க இவருக்கு எப்படி எப்படிலாம் உதவி செய்யணும், எப்படியெல்லாம் வழிபாட்டு நடக்க நீங்க உதவி செய்யணும், எப்படி பணம் கட்டணும், எப்படி நீங்க ஆடு மாடு கோழி இந்த கிடா பொன் வெள்ளி பாத்து இதெல்லாம் நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் அவர் எழுதி அனுப்புறாரு அவங்களுக்கு. அதே மாதிரி திருச்சட்டத்திற்கும் மன்னரின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாதவருக்கு கண்டிப்பாய் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். மரண தண்டனையோடு நாடு கடத்தப்படவோ அல்லது சொத்து பறிமுதலோ சிறை தண்டனையோ கொடுக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அரசர். அடுத்தது எஸ்ரா இறைவனை புகழ்றார். எஸ்ரா வந்து எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தை அழகுபடுத்தும்படி மன்னரை தூண்டிய எம் முன்னோரின் கடவுளான ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக அப்படின்னு ஆண்டவரை புகழ்றார். ஏன்னா ஆற்றல் மிகு அரசு அதிகாரிகள் மன்னர், அவரது ஆலோசகர், அரசு அதிகாரிகள் ஆகியோரின் பார்வையில் தயை கிடைக்கும்படி செய்தவர் அவரே. ஏன்னா அப்படிலாம் சொல்லி இறைவன் ஜபிக்கிறார், இறைவனுக்கு நன்றி சொல்றார். இஸ்ரேலின் தலைவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை எல்லாரையும் அவர் ஒன்னா கூட்டிட்டு வர்றாரு நிறைய பேரை எங்க எருசலேமுக்கு. அப்போ சிறையில் என்று திரும்பியோரின் 2ஆம் பட்டியல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பட்டியலை வந்து குறிப்பிட்டிருக்கு. யார் யாரெல்லாம் யாருடைய பிள்ளைங்க யாரு அப்படி இப்படின்னு, இன்னாருடைய மகன் இன்னாரு அப்படி இப்படின்னுட்டு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ரா என்ன பண்றாரு,
இந்த அசுவா செல்லும் ஆற்றறியில் அவர்களை எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தார். அங்கே 3 நாட்கள் தங்கி இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்றாங்க, அங்கிருந்து கொண்டு வந்த பொண்ணு வெள்ளி இதையெல்லாம் 220 கோவில் பணியாளர்கள், நிறைய 200 பாடகர்கள், அப்புறம் இன்னும் நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய மக்கள், அந்த காணிக்கைகள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதோட அங்க அவர் ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, நோன்பு இருந்து மன்றாடுமாறு எஸ்ரா மக்களை அழைக்கிறார். எல்லாரையும் நல்லா நோன்பு இருந்து கடவுள்கிட்ட மன்றாடுங்க, அதில் ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்றாரு. அப்புறம் கோவிலுக்கு வந்த காணிக்கை இதெல்லாம் அவர்களின் அரசரும் அவருடைய ஆலோசகர்களும் அவருடைய அலுவலர்களும் அங்கிருந்த மக்களும் எங்கள் கடவுளின் இல்லத்திற்கு காணிக்கையாக அளித்திருந்த வெள்ளி, தங்கம், பாத்திரங்கள் யாவற்றையும் நிறுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு இஸ்ரா. அது எல்லாத்தையும் அந்த குல தலைவர்கள், அந்த ஆலய பணி செய்யறவங்க அவங்ககிட்ட எல்லாம் அந்த நிறுத்து எல்லாத்தையுமே கரெக்டா கொடுக்கிறாரு. அந்த ஆலயத்துக்கு சேர வேண்டிய அந்த பொருட்கள் எல்லாம், அந்த காணிக்கைகள், அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டிய அந்த செல்வங்கள், வெள்ளி, பொண்ணு எல்லாத்தையும் அவங்க நிறுத்து கொடுக்கிறாரு. அது எவ்வளவு அப்படின்னா, அவர்கள் நிறுத்து கொடுத்த 26 டன் நிறையுள்ள வெள்ளி, 4000 கிலோகிராம் நிறையுள்ள வெள்ளி பாத்திரங்கள், 1000 பொற்காசு மதிப்புள்ள இது மாதிரி நிறைய பொற்கிண்ணங்கள், மெருகேற்றப்பட்ட 2 வெண்கல பாத்திரங்கள், அப்படி இப்படின்னு நிறைய இது எல்லாத்தையுமே, அதே மாதிரி மக்கள் அளித்த தன்னார்வ காணிக்கைகள் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி எருசலேமுக்கு திரும்புதல். அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு. அதுக்கப்புறம் முதல் திங்கள் 12ஆம் நாள் அவர் என்ன செய்றாரு, அந்த ஆற்றை விட்டு எருசலேமுக்கு புறப்படுறாரு. அது மாதிரி கடவுளுடைய அருள்கரம் இவங்களோட இருந்தது. அதனால திருடர் பயமோ எதுவுமோ இல்லாம பாதுகாப்பா பத்திரமா சேர்ந்துட்டாங்க. என்ன அதுக்கப்புறம் நம் கடவுளுடைய இல்லத்திற்கு உரிய அவங்க காவல்ல இருக்காங்கல்ல, மகனும் குருவுமாகிய ஒருத்தர் கையில அவங்க வெள்ளியும் பொண்ணும் பாத்திரங்களும் நிறுக்கப்பட்டு எல்லாத்தையும் ஒப்படைக்காங்க. இவங்க எல்லாரும் யார் கையில இவங்க கொடுத்தாங்களோ இவங்க எல்லாரும் இருந்து மொத்தமா கோயில்ல ஒப்படைக்காங்க. இஸ்ரவேலின் கடவுளுக்கு அதே மாதிரி எரிபலிகள் செலுத்தினர். அதே மாதிரி எல்லா மக்களுக்காகவும் 12 இளங்காளைகளையும் 96 செம்மறி கிடாய்களையும் 77 ஆட்டு குட்டிகள் இப்படி எல்லாத்தையும் நிறைய எரிபலிகள்லாம் கடவுளுக்கு செலுத்துறாங்க எல்லாருமா சேர்ந்து. இதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க. இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் எல்லாரும் இந்த எஸ்ராங்கிறவரை பாக்குறாங்க. இவர் கடவுள்கிட்ட மன்றாடுவாரு, நிறைய ஜெயிப்பாரு இந்த மக்களுக்காக. அப்போ அப்படி இருக்கும்போது இவர் தான் தலைவர் மாதிரி அப்படி அங்க எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த மக்கள் தலைவர்கள்லாம் இவரை பார்த்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க இப்படி இத்தியர், பெர்சியர், நம்ம இஸ்ரேல் மக்கள் இப்படி அம்மோனியர், மோவாபியர்னு இப்படி நிறைய பேரோட பழகுனாங்கல்ல, அவங்களுடைய எல்லா அருவறுப்புகளையும் இவங்களும் கத்துக்கிட்டாங்க. அவங்க பெண்களெல்லாம் கடவுள் மனம் முடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. ஆனாலும் இவங்க அதெல்லாம் கேட்காம அந்நிய பெண்களை எல்லாரும் மணந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இவர்கள் தங்கள் புதல்வர், ஏனெனில் அவர்கள் தங்களுக்கும் தங்கள் புதல்வர்களுக்கும் அவர்களுடைய அந்த அந்நிய புதல்வரை மனைவியராக எடுத்துக்கொண்டனர். எனவே புனித இனம் வேற்று நாட்டு மக்களோடு கலக்கப்பட்டது அப்படின்லாம் அந்த அதிகாரிகள் இவர்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு, எஸ்ரா ஆடைகளை கிழிச்சுக்கிட்டாரு. அப்ப மேலுடையையும் கிழிக்கிறாரு. மேலும் தலைமுடியையும் தாடியையும் பிச்சிட்டு திகைப்பிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மாலைப்பள்ளி நேரம் வரை அப்படியே செயலற்று போய் அப்படியே என்ன பண்ணான்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு பிறகு மாலைப்பள்ளி நேரத்துல என்ன செய்யறாரு, நோன்பை முடிச்சுட்டு கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கரம் விரித்து
ஜெபிக்கிறாரு, கடவுள்கிட்ட மன்றாடுறாரு, கடவுள்கிட்ட பேசுறாரு. எப்படி மன்றாடுறாரு பாருங்க கடவுள்கிட்ட. கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டு விட்டன. அப்புறம் சொல்லி தொடங்கி நிறைய ஜெபிக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, நாங்க இப்படியெல்லாம் நீர் எவ்வளவோ அறிவுரை சொன்னோம், நாங்க இப்படி எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டோம், எங்க முன்னோர்கள் இப்படிலாம் செஞ்சாங்க, அதுக்கு பிறகுதான் ஆனாலும் அவங்க செஞ்ச தப்புனாலையும் மதியீட்டுனாலையும் தான் கீழ்ப்படியாமையினாதான் எல்லாரும் இடத்துக்கும் துரத்தி விட்டீங்க, நாடே பாலா போச்சு. ஆனாலும் இந்த மக்கள் திரும்ப இப்போ கொஞ்சம் பேர் திரும்பி என்ஜிஓர் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நாங்க இப்படி இந்த மக்கள் நடந்துட்டு இருந்தா எப்படி நாங்க உங்ககிட்ட எங்க இரக்கத்தை பெற முடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீர் எம்மை அழிக்கும் வரை எம் மீது சினம் கொள்வீர் என்னோ. அப்படி செஞ்சா மத்த மக்களோடு அப்படி செஞ்சா அவங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருங்களா கர்த்தருக்கு? உங்க சொல்ல மீறி நாங்க இப்பெல்லாம் நடந்தோம்னா, ஏனெனில் இன்று நாங்களே எஞ்சியுள்ளோராய் விடப்பட்டு இருக்கிறோம். இதோ நாங்கள் உம்முன் குற்றவாளிகளாய் இருக்கிறோம். இதனால் எவருமே உங்க முன்ன நிற்க முடியாது. நாங்க இப்போ அப்படிதான் இருக்கோம், நிலைமை இப்படி மோசமா இருக்கு, ஆனாலும் எங்கள் மீது இரக்கமாயிரும். அப்படிலாம் அவர் மன்றாடுறார் கர்த்தர்ட்ட. அதே மாதிரி அப்படியே இருக்கும்போது எஸ்ரா கடவுளுடைய இல்லத்தின் முன் விழுந்து மன்றாடி விண்ணப்பித்து அழுதுகிட்டு இருக்கும்போது ஆண் பெண் எல்லாரும் கூட்டமா சேர்ந்து அங்கிருந்து வந்த மக்கள் அவ்வளோரும் அவரை சேர்ந்து அவங்களும் கூக்குரலிட்டு அழுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில தலைவர்கள் அவரை பார்த்து, சரி நீங்க அந்த இன்னும் கடவுளுடைய இரக்கம் நமக்கு உண்டு, அதனால பயப்படாதீங்க, அந்த பெண்கள் அனைவரையும் அவர்களின் பிள்ளைகளையும் அகற்றி விடுவோம் என்று நம்ம கடவுளிடம் உடன்படிக்கை செஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அவரை மன்னிக்கிற மாதிரி வேண்டுவோம், அப்ப எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. அதே மாதிரி அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் எண்ணிக்கைய என்ன செய்றாங்க, அவங்க இப்படி அவர் ரொம்ப நேரம் அழுது புலம்பிட்டு இருக்காரு எஸ்ரா. ஆனாலும் கடைசியில எல்லாரும் சேர்ந்து இப்படி மக்கள் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப வந்திருந்த மக்கள் அனைவரும் எருசலேமில் கூட வேண்டும் என்றும், அவர்களில் எவராவது 3 நாளைக்குள் வராமல் இருந்தால் என மக்கள் தலைவர்கள் பெரியோர் ஆகியோரின் அறிவுரைப்படி அவனுடைய உடைமைகள் பறிமுறை செய்யப்பட வேண்டும். அதாவது கண்டிப்பா எல்லாரும் குறிப்பிட்ட இடத்துல எருசலேமில் கூடணும், வராம எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுருவாங்க. அப்படி அவங்க வந்தப்போ என்ன செய்வாரு, இப்படி சட்டம் எல்லாரும் அவங்க விசாரிக்கிறாங்க, யார் யாரு எப்படி எப்படி அந்நிய பெண்களை மறந்ததுன்னு. அப்ப நிறைய பேர், ஏராளமான பேர் அவங்க சொல்றாங்க. முதல் நாள்லயே வேற்றின பெண்களை மணந்தவர்கள் அனைவரையும் விசாரிச்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னு சேர்ந்து அவர்கிட்ட சொல்றாங்க, நாங்க இந்த பெண்களை விட்டு விடுறோம். ஏன்னா வேற்றின பெண்களை மணந்திருந்த இஸ்ரவேலர் அனைவரும் இப்பெண்களை அவர்களிடமிருந்து பிறந்த பிள்ளைகளையும் விலக்கிட்டாங்க. கடைசியில விலக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடவுளுடைய விருப்பப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளுடைய சட்டத்தை மீறி நம்ம அப்படி நடந்துட்டோம். அதனால அவங்கள என்ன செஞ்சு எப்படி விளக்குனாங்களோ தெரியாது, அவங்க முறைப்படி அவங்க அப்படியே அவங்கள விலக்கிட்டாங்க. அவங்களையும் அவங்க புதல்வர்களையும் கூட விலக்கிட்டாங்க. அந்நிய கலப்பை ஆகாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட. அதனால அதன்படி சரி. இப்போ இதோட முடியுது நமக்கு எஸ்ரா ஆகமம். ஜெபம். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர், நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான், அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். எசேக்கியேல் 37:24. அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான், அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். ஆண்டவராகிய கர்த்தாவே, உம் மக்கள் கீழ்ப்படியாமையினால் பாபிலோனுக்கு இழுத்து செல்லப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய தேசம் பாழாய் கிடந்தது. அந்நிய தேசத்தில் இருந்து கொண்டு தங்கள் தேவனுடைய ஆலயத்தையும் தங்கள் தேசத்தையும் நினைத்து அழுதார்கள். கர்த்தர் பாபிலோனிய மன்னனுக்கு ஆணையிடவே அவன் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பினான்.
எருசலேம் தேவாலயம் கட்டத் தொடங்கியதும் எதிரிகள் பல தடைகளை ஏற்படுத்த, கர்த்தாவே நீரே அவர்களுக்கு துணை நின்றீர். குரு எஸ்ராவை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்தீர். அவர்கள் இம்மக்கள் தங்கள் கீழ்ப்படியாமையால் தங்களுடைய கீழ்ப்படியாமையில் நிலைத்திருந்தாலும் தேவரீர் அவர்கள் மீது கொண்ட அன்பில் நிலைத்திருந்தீர். அவர்கள் இஸ்ரேல் மக்கள் தங்கள் கீழ்ப்படியாமையில் நிலைத்திருந்தாலும் தேவரீர் அவர்கள் மீது கொண்ட அன்பில் நிலைத்திருந்தீர். அதனால் மீண்டும் மக்கள் அரண்களை கட்டி எழுப்பி தேவனுடைய ஆலயத்தையும் கட்டி எழுப்பி பாஸ்கா விழாவை ஆனந்தமாய் கொண்டாடினார்கள். கடவுளாகிய கர்த்தரே, இன்று உலகில் எத்தர்களும் பித்தர்களும் பெருகி போனார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதனுக்கு உதவி செய்கிறதா? இல்லை, மனிதனை துரத்துகிறது. அது தெரியவில்லை. அதாவது ஏஐ டெக்னாலஜி மனித இனத்தை அழித்து விடுவேன் என்று மிரட்டுகிறது. மனித குலமோ உலகின் கவலைகளால் தன்னுணர்வே இன்றி அலைகிறது. படிப்பு, பதவி, சம்பாத்தியம், வீடு, உணவு, குடும்ப வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவங்களிலிருந்து விடுதலை வேண்டும், பாவ உணர்விலிருந்து விடுதலை வேண்டும். உலகையும் நம்மையும் படைத்து காத்து மீட்டு ரட்சித்த இறைவனை நினையாமல் போனார்கள். இம்மட்டும் நடத்தி வந்த தேவனை மறந்தே போனார்கள். அநேக மக்கள் அவ்வாறே வாழ்கிறார்கள். இன்று வரை கைவிடாத கர்த்தரை கண்டுகொள்ளாமல் போனார்கள். அதற்காக எங்களை மன்னித்தருளும். தேவனை வணங்க, ஆராதிக்க, நன்றியுடன் நினைக்க நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்காக நல்ல இதயத்தை அவர்களுக்கு தந்தருள்வீராக. இருளின் ஆதிக்கங்களிலிருந்து உம் மக்களை விடுதலையாக்கும். கட்டுகளையும் கண்ணிகளையும் உடைத்து போடுவீராக. ஆண்டவராகிய கர்த்தரே, அந்தி கிறிஸ்துவின் ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடுவீராக. தேவனே, அந்தி கிறிஸ்துவின் ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடுவீராக. நான் அவன் நுகத்தை முறித்து கண்ணிகளை அறுப்பேன் என்று சொன்னீரே கர்த்தாவே, அப்படியே கட்டுக்களை அறுத்து போடுவீராக. எங்கள் குடும்பங்களை காப்பாற்று தேவனே, எங்கள் ஊரை காப்பாற்று, எங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்று, எங்கள் தேசத்தை காப்பாற்று, இந்த உலகத்தை காப்பாற்று. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உம்மிடம் ஏறடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்த வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? ஒசேயா 11:8. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மாரநாதா, மாரநாதா. ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும். உங்கள் சிந்தனைக்கு ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு வச்சிருவாங்க. அவர் ஏந்துகின்ற தெய்வம். ஒரு தடவை நைட்டு இந்த கொரோனா சமயம் எனக்கு திடீர்னு சரியான காய்ச்சல், நல்ல தூக்கத்துல இருக்கேன், நல்ல காய்ச்சல் அடிக்குது, திடீர்னு குளிருது, குளிர் நடுக்கும். இதோட நான் ரொம்ப பயந்து போய் அப்படியே படுத்திருக்கேன். அப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஒரு சத்தம் கேட்டது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஏந்துகின்ற தெய்வம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த குரலை கேட்டோன்னு அப்படியே கேட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் உனக்கு உணர்வு தட்டுது. எனக்கு அந்த காய்ச்சலும் இல்லை, குளிரும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் பறந்து போயிட்டு. அப்போ உடனே கடவுளுக்கு நன்றி செலுத்து கர்த்தரை நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டு என் பாட்டுக்கு இப்படியே படுத்திருந்தேன். காலையில யோசனையா ஓடுது எனக்கு, இன்னும் ஏந்துகின்ற தெய்வம் என்றா சொன்னார் அப்படின்னு ஓடுது. இன்னும் தாங்குகின்ற தெய்வம் சொன்னாலே பெரிய விஷயம். நம்மளெல்லாம் அவர் ஏந்துகின்ற தெய்வம் சொன்னாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்கா? ஏந்துகிற அப்படின்னு, ஏந்துவார் அப்படின்லாம் இருக்கா அப்படின்ட்டு புக்ல அதை பார்த்தேன், தேடி பார்த்தேன். ஆனா பைபிள்ல தேடின பிறகு தெரியுது நிறைய இடத்துல. இந்த யோவேல், எசையா, அங்க அப்படி நிறைய புத்தகங்கள்ல நான் உன்னை ஏந்துகின்ற தெய்வம் அப்படின்னு இருக்கு. என்ன அதாவது எப்படின்னா, இன்னும் இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் அப்படிலாம் இருக்கு பைபிள்ல.
அதனால ஏந்துவேன்னு கர்த்தர் சொன்னது அப்போ ஆச்சரியம் இல்லை. அவர் அப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு நான் பைபிள்ல நிறைய இடத்துல அந்த வசனத்தையும் பார்த்து அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நம்ம ஏந்துகின்ற தெய்வம். அதனால அவ்வளவு நம்ம மீது அன்பு கொண்ட தெய்வமா அவர் இருக்கிறாரு. இத்தனை நமக்காக, அதனால நமக்காக வேண்டி நாம பட வேண்டிய பாட்டை அவரே பட்டுக்கிட்டாரு. நாம அனுபவிக்க வேண்டிய கொடுமைகள் எல்லாம் நம்ம செஞ்ச பாவங்களுக்காக நம்ம செஞ்ச பாவங்களுக்காக பரிகாரம் தேடுறதுக்காக கடவுளுக்கு முன்னாடி அவரே என்ன செஞ்சாரு, நமக்கு பதிலாக அவரே பாடுபட்டு ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை பெற்று தந்தார். ஏன்னா மரித்து அடக்கம் செய்யப்பட்டு அப்புறம் மீண்டும் உயிர்த்து இப்ப நம்ம அவர் உயிர் வாழும் தெய்வமாக இருக்கிறார். இப்படி இருக்கும்போது நம்ம அவரை எவ்வளவோ நேசிக்க வேண்டியது இருக்கு. நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லாம இவ்வளவு கவலையிலையும் உலக விஷயங்களையுமே நம்ம மூழ்கி கிடக்குறோம் இல்லையா. நிறைய அப்படிதான் இருக்கும். அதாவது இத்தனை அன்பு நிறைந்த அந்த தெய்வத்திற்காக நாம் எவ்வளவோ விட்டு கொடுக்கலாம், எவ்வளவோ தாங்கிக் கொள்ளலாம், எவ்வளவோ பொறுத்து கொள்ளலாம், எவ்வளவோ பிரச்சனைகளில் அதாவது துன்பங்களில் பொறுமையா இருக்கலாம், எவ்வளவோ ஏழைகளிடம் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா நாம் செய்வதே இல்லை. நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை மட்டுமே நினைக்கிறோம், நினைத்து ஏங்குகிறோம், தவிக்கிறோம். பணம், படிப்பு, பட்டம், பதவி, வேலை என்ன அப்படியே அது இதுன்னு என்ன எக்ஸெட்ரா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்காகவும் நாம ஏங்குறோம். ஆனா அவரது ஏக்கம், அவரது அபிலாஷை, அவரது நோக்கம், அவரது எதிர்பார்ப்பு, தேவனுடைய திட்டங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் கவலைப்பட யாரு இருக்கா? யாருமே இல்லை. அதாவது இருக்கலாம் ஒரு சிலர் இருக்கலாம், ஊழியக்காரர்கள் இது மாதிரி. ஆனா மக்கள் எவ்வளவு பேர்? முதலில் நான் எப்படி இருக்கேன் அதை நானே யோசித்து பார்த்துக்கிடுறேன். பாருங்க, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உண்மை பேரேன் ஐயா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே அப்படின்னு பாடுறேன். நான் பாடுறேன் அப்படின்னு எல்லாரும் பாடுறோம், பாடத்தான் செய்கிறோம், சொல்லத்தான் செய்கிறோம். ஆனா ஒரு சோதனைக்கு தாங்க மாட்டேங்கிறோம். தேவனால் பாராட்டப்பட்ட யோபுவே கொஞ்ச நேரம் என்னை விட்டு தள்ளி நில்லும், நான் கொஞ்சம் மூச்சு விட்டுக் கொள்கிறேன் என்று அழுகிறார் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் எச்சிலை விழுங்கும் அளவாவது கொஞ்சம் என்னை விட்டு அகலும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆனா இன்னொன்னு சொல்றாரு பாருங்க யோபு, இறைவா நீர்தாமோ எனக்கு எதிராய் வழக்காடுவது என்று கதறுகிறார். என்ன அவனுக்கு நம்ப முடியல. இறைவா நீ எவ்வளவு நல்லவர், எப்படி நம்ம நல்லா இருந்தோம் எப்படி அப்படின்னு நினைச்சு அவர் நீர்தாமோ என்னுடன் வழக்காடுவது அப்படின்னு கேட்கிறாரு, கதறாரு. அவரது துன்பங்களின் உச்ச நிலையை இது காட்டுகிறது. எனினும் இவ்வளவு காலம் கர்த்தர் அவருக்கு காட்டிய நேசத்தையும் அவரை வேலையடைத்து பாதுகாத்ததையும் கூட இந்த வார்த்தைகள் உணர்த்துகிறது. அதனால்தான் யோபு அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன் என்றார். அடுத்தது இன்னொரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு, விட்டு கொடுக்காதவர், விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனிதர் கையிலும் விட்டு கொடுக்கலையே அப்படின்னு பாட்டு பாடுறாங்க மக்கள். என்ன ஆமா, அவர் நம் தேவன். நம்மை கடிந்து கொண்டாலும் சிக்ஷைகள் செய்தாலும் கண்டித்தாலும் தண்டித்தாலும் மற்றவர் முன் விட்டு கொடுக்க மாட்டார். மற்றவர் முன் விட்டு கொடுக்காதவர். அது மனிதனாகட்டும், நம் எதிரிகளாகட்டும், உறவுகளாகட்டும், சத்ரு கூட்டங்களாகட்டும், அவர் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். எத்தனை துன்பங்கள், வேதனைகள், மன அழுத்தங்கள் சூழ்ந்தாலும் சரி, எனது வாழ்வில் என்னை அவர் எங்கும் எதிலும் விட்டு கொடுத்ததே இல்லை. விட்டு கொடுக்காத தேவன் அவர். தேவன் தமது ஜனங்களை, தம்மை தேடுபவர்களை, தேடி அலைபவர்களை எப்படி விட்டு கொடுப்பார்? தம் மக்கள் வேலை இன்று வரை அவர் விட்டு கொடுக்கலையே. தம் மக்கள் இஸ்ரவேல் மக்களை இன்று வரை அவர் விட்டு கொடுக்கலையே. அவரது ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நம் சார்பாக நிற்காதோ?
அவர்கள் சார்பாக நின்று இன்று வரை. எனவே அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நம் சார்பாகவும் நிற்காதோ? யோபுவின் நண்பர்கள் எக்கச்சக்கமாக மேதாவித்தனமாக பேசினார்கள். யோபு வேதனையில் அதிகமாக பேசினார். இந்த நண்பர்களை பார்த்த பிறகுதான், அவங்ககிட்ட பேசின பிறகுதான் அவருக்கு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு பாவம் யோபு. என்ன, ஆனால் கர்த்தர் ஒரே வார்த்தையில் இருபக்க பேச்சுகளையும் தராசில் நிறுத்தி நீதி வழங்கினார். பாருங்கள் என்ன சொன்னாருன்னு பாருங்க. என் ஊழியன் யோபு பேசியது போல நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. ஆனா எலிப்பாசையும் அவங்க நண்பர்கள் 2 பேரையும் பார்த்து சொல்றாரு கர்த்தர், என் ஊழியன் யோபு பேசியது போல நீங்கள் என்னை பற்றி சரியாய் பேசவில்லை. என் ஊழியன் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யட்டும், அப்படி செய்தால் நான் உங்களை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. ஆமென்.